அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ப்ராக்டிக்கல் எக்ஸாமை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ராக்டிக்கல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு ஸ்மார்ட்டாக பண்ணுறது, ஸ்மார்ட்டாக பண்ணி நல்ல மார்க் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி எடுக்கிறது, யார் நமக்கு ப்ராக்டிக்கல் நடத்துவாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா யார் முன்னிலையில் இந்த ப்ராக்டிக்கலுக்கான மார்க் போடுவாங்க, அதுக்கப்புறம் எவ்வளோ மார்க் ஒவ்வொரு ப்ராக்டிக்கலுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ மார்க்கும் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 70 மார்க்கு. 70 மார்க்கில் ஒவ்வொரு ப்ராக்டிக்கலை பொறுத்து எவ்வளோ மார்க் போடுவாங்க, அதுக்கப்புறமா நம்ம ப்ராக்டிக்கலுக்கு என்னென்னலாம் கொண்டு போகணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நமக்கு நடக்க போகுது. இதில் ஒரு 2-3 நாட்களாக நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறாங்க. அதாவது ஸ்மார்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் சொல்லுங்கக்கா, ஒரு 2-3 நாள் தான் இருக்குது, எப்படி நம்ம ஸ்மார்ட்டாக பண்ணுறது அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிக்கலாக செஞ்சு போட சொன்னீங்க. என்னால் அது கொஞ்சம் முடியாது, என்ன ஹெல்ப்புக்கு யாரும் இல்லை. ஸோ உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸாக சில விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். அந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஒரே மாதிரியான ப்ராக்டிக்கல் தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ஸுக்கும் லேடிஸுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுமே. பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பூக்கட்டை சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி தெரியாது. அதே மாதிரி லேடிஸை ரொம்ப வெயிட்டு தூக்க, தண்ணி கேன் தூக்க, இந்த மாதிரியான ப்ராக்டிக்கல்லாம் வைக்க மாட்டாங்க. ஸோ ஓரளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிரித்து தான் வைப்பாங்க. இப்போ பூ கட்டுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயமும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். இப்போ நீங்கள் பூ கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பூ கட்ட தெரியும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நல்லா கட்டுவீங்க. உங்களுக்கு பூ கட்ட தெரியாது அப்படின்னா நீங்கள் அதை கொஞ்சம் ஓரளவுக்கு இதுவாக தான் கட்டுவீங்க. ஆனால் அதை அப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க. ஸோ அடுத்தடுத்த ப்ராக்டிக்கல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா இருக்கும். ஒரு 5லேருந்து 6 ப்ராக்டிக்கலான உங்களுக்கு வைப்பாங்க இல்லையா. அப்போது ஒரு 10 மார்க் தானே அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் அதிலே கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு ஐயோ விட்டுட்டோம்னா அடுத்த ப்ராக்டிக்கலை கோட்டை விட்டுறாதீங்க. ஸோ ஒரு சில விஷயங்கள் தெரியலாம், பரவாயில்ல, அதை ஸ்கிப் பண்ணிக்கிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் நல்லா பண்ணுங்கள். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஊசியில் நூல் கோக்குறது, இதுவுமே ஒரு டாஸ்க்காக ஒரு ப்ராக்டிக்கலாக வைக்கிறாங்க. எப்போதுமே ஊசியில் நூல் கோக்குறதுக்கு லாஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கையிலலாம் குத்தி ரத்தம் வந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நூல் கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆரம்பத்திலே உங்களுக்கு தேவையான நூலை உங்களை கட் பண்ணி எடுத்துக்க தான் சொல்லுவாங்க. அப்படி கட் பண்ணி நீங்கள் எடுத்துக்க போது பார்த்தீங்கன்னா அந்த எட்ஜு, அதாவது ஊசிக்குள்ளே நுழைக்க போகுது அந்த எட்ஜு இருக்கு இல்லையா, அந்த எட்ஜை சிசரை வச்சு கட் பண்ணிவிட்டு சமமாக இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஊசியில் நூல் உள்ளே போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, அடுத்த டாஸ்க் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் காய்கறிகள், பழங்கள், வேறு ஏதாவது விலங்குகள், அப்புறம் சின்னங்கள், இதோட பேரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்க்ரீனில் காட்டுவாங்க. நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அதை எழுதணும், பேப்பரில் எழுதணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காய்கறிகளும் பழங்கள் தான் வைப்பாங்க. ஏன்னா இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே போய் வேலையாக செய்யப்படுங்க. உங்களுக்கு காய்கறி வாங்க சொல்கிறாங்க அப்படின்னா என்ன செய்யணுமோ அந்த மாதிரியான ப்ராக்டிக்கல் வைப்பாங்க. இப்போ காய்கறிகள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அங்கே ஆவகாடோஸ் இருக்கும், ப்ராக்கலி இருக்கும், இந்த மாதிரி காய்கறிகளும் வைப்பாங்க, கத்திரிக்காய், அந்த மாதிரி இடையில கொஞ்சம் மிக்சடாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் காட்டுறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வீட்டில் அன்றாட பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் என்ன, அதை அந்த ஒரு நிமிஷமோ இல்லை 30 செகண்ட்ஸோ எவ்வளோ நிமிஷம் கொடுக்குறாங்களோ அதில் உங்களுக்கு தெரிந்த, அதாவது நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய காய்கறிகளை ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் அதில் வரிசை ஆர்டர் வைஸ் எழுதணும்னு அவங்க சொல்லவே மாட்டாங்க. உங்களுக்கு எவ்வளோ காய்கறிகள் ஞாபகம் இருக்குது, இவ்வளோ பழங்கள் ஞாபகம் இருக்குது, அதுதான் அவங்களுக்கு முக்கியம். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா காய்கறிகளோட பேரையும் பழங்களோட பேரையும் தமிழில் எழுதுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு இங்கிலீஷில் ஞாபகம் இருக்கும், ஒரு சிலருக்கு இங்கிலீஷில் ஞாபகம் இருக்காது. நீங்கள் தமிழில் எழுதினாலும் இங்கிலீஷில் எழுதினாலும் அவங்க ஒன்றுமே சொல்ல போகிறதில்ல. நீங்கள் எழுதுறீங்களா, எத்தனை காய்கறிகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது, எத்தனை பழங்கள் ஞாபகம் இருக்குது, அதுதான் முக்கியம். ஸோ வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், இந்த மாதிரி முருங்கைக்காய், நம்ம வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுற பொருட்கள், நம்ம கண்ணெதிர பார்க்கக்கூடிய பொருட்கள், இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஞாபகம்
ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் பார்க்காத நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணாத காய்கறிகள்லாம் ஞாபகம் இருக்குது. இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா நீங்கள் நிறைய நம்பர் வந்து எழுதலாம். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பழங்கள்ல ஆரஞ்சு, ஆப்பிள், திராட்சை, சாத்துக்குடி என்னென்ன இருக்கிறோம். இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஞாபகம் வச்சு எழுதும்போது வந்து நம்ம ஈஸியாக எழுதலாம். அதற்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெட்ஷீட் மடிக்கிறது, துணி மடிக்கிறது, எதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்லேயே வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பொருட்களை நம்ம மடித்து வச்சுக்கிறோம் அப்படின்னாலே நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். லேடிஸ் ஓரளவுக்கு வந்து புடவை மடிக்க தெரியாதவங்க உங்கள் அம்மா கிட்டேயோ இல்லை உங்கள் வீட்டில் யாருக்கிட்டேனா புடவை மடிக்க கற்றுக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ராக்டிக்கல் தான் நடக்க போகுது. ஸோ ஒரு ப்ராக்டிக்கல், அந்த ஒரு ப்ராக்டிக்கலை நான் போட்டு விட்டுட்டேன்னா போச்சு அப்படின்ற மாதிரி கிடையாது. உங்களுக்கு 4-5 ப்ராக்டிக்கல் வைப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு விஷயத்தில் உங்களால் பண்ண முடியலை அப்படின்னாலும் 2வது வரக்கூடிய ப்ராக்டிக்கலில் நீங்கள் நல்லா பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கு ஈஸியாக நீங்கள் எடுத்துடலாம். இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது, உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது ப்ராக்டிக்கல் வந்து யார் முன்னாடி நடக்கும், யார் வந்து மார்க் போடுவா, இதை வந்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய விஷயம். கண்டிப்பாக ஹைகோர்ட்டில் உள்ள ஜட்ஜஸ் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க, ரிட்டையர்டு ஜட்ஜஸ் இருப்பாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டையர்ட் ஜட்ஜஸோ இல்லை வந்து அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்க யாராவது, அதுக்கப்புறம் ஹைகோர்ட் ஸ்டாஃப்ஸ் யாராவது இருப்பாங்க. மார்க் போடுறதுக்கு, மார்க் என்ட்ரி போடுறதுக்கு, கண்காணிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜட்ஜஸ் யாராவது இருப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ப்ராக்டிக்கல் செய்ய சொல்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஹைகோர்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் வைப்பாங்க. ஸோ மார்க் என்ட்ரி போடுறது மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹையர் ஆஃபீஸர்ஸை வந்து மார்க் என்ட்ரி பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் நாங்கள் வந்து ப்ராக்டிக்கலுக்கு என்ன எடுத்துகிட்டு போகணும், இது வந்து ப்ராக்டிக்கலுக்கு உங்களுக்கு ஹால் டிக்கெட் ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஏதாவது ஒரு ப்ரூஃப், முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. வேறு எதுவுமே வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போக தேவையில்லை. ஒரு பெண்ணு ஏதாவது சைன் பண்ண சொன்னாங்க அப்படின்னா ஒரு பெண்ணை எடுத்துகிட்டு போங்க, வேறு எதுவுமே வந்து எடுத்துகிட்டு போக தேவையில்லை. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பயிற்சி தயவு செஞ்சு டைமில் போயிடுங்க, இல்லாட்டி வந்து மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியூரில் இருக்கிறவங்க, ரொம்ப தூரமாக இருக்கிறவங்க முன்னக்கூட்டியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே போய் ஸ்டே பண்ணிக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்கிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோக்களை இன்னும் நிறைய விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.